ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு போகலாம். நம்ம இன்றைக்கி வெள்ளரி பழ ஜூஸ் தாங்க போட போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெயிலில் ஓரளவுக்கு முடிஞ்சாலும் இந்த டைம் தாங்க பழம் சீசனு. நம்ம காட்டிலே வச்சது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்டு பார்க்குறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளரி பழத்தை ஜூஸ் போடலான்னு நினச்சேன். சரி, எப்படி தான் இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். பழம் நல்லா கனிஞ்ச பழங்க, பார்க்கவே நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். அந்த சர்க்கரையை கொட்டி கொட்டி வச்சு ஒரு பெரிய பழமாக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பார்க்க மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். நம்ம உடல்நிலைக்கும் ரொம்பவே ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பழங்க இது. இதை நம்ம இப்போ எப்படி ஜூஸ் போட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தோலெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து எடுத்துடலாம். தோலை உரித்து எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் போட ரொம்பவே வசதியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு உரிக்கணும்னு தேவையில்லை. சும்மா லைட்டாக அப்படியே அந்த தோலை உரித்து எடுத்தனாலே நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் மாமாவுக்கு தான் இந்த ஜூஸ் நான் கொடுக்க போகிறேன். அவர் என்ன சொன்னார்னா, பழத்தை அப்படியே சாப்பிட்லாண்டி, ஏண்டி ஜூஸ் போடுறேன்னு கொடுமை பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் பழத்தை நான் வேஸ்ட் ஆக்கிட மாட்டேன் மாமா. பாருங்கள் உங்களுக்கு ஜூஸ் எப்படி நான் ரெடி பண்ணுறேன்னு. இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கீங்களா? குடிச்சு பாருங்கள், அப்போ தெரியும். அவங்க அம்மாலாம் எங்கே போட்டு தந்துருப்பாங்க. முன்னே உங்களுக்கு பழம் தந்தாங்களானே தெரியாது, அவங்களுக்கே பத்தாது அது. இப்போ பாருங்கள், நான் போட்டு தரேன், அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க ஏன் அப்படியே பழமாக தான் சாப்பிடுவீங்களா, நாங்கள் ஜூஸ் போட்டு குடித்தா குடிக்க முடியாது அவங்களால அப்படின்னு சொல்லிவிட்டு தோலெல்லாம் மெல்ல மெல்ல உரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பழத்தை ஜூஸ் தான் போட போகிறோம். ஃபுல்லாக ஓரளவுக்கு நான் உரிச்சிட்டேன். இதை அப்படியே உடச்சி இதோட விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழத்தை ஜூஸ் போட ஆரம்பிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். பழம் விதைலாம் பாருங்கள். இந்த விதையை நான் எடுத்து வைக்கலான்னு இருக்கேன். ஃப்யூச்சரில் நம்ம காட்டில் ஊனி போடலாம். விதையும் கொஞ்சம் சேகரித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய விதையை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த விதையை கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்ட் ஆக்காமல் எல்லாத்தையுமே நான் எடுத்து வைக்கிறேன். பழம் பாருங்களேன் எப்படி சூப்பராக இருக்குன்னு, நல்லா மெதுன்னு சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. நல்லா நாக்கிலலாம் எச்சு ஒரு அளவுக்கு இந்த பழத்தை பார்க்கும்போதே தோணுது. அப்படி ஒரு ஃபீல் தான் இருக்குது இந்த பழத்தை பார்க்கும்போது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணி எல்லாத்தையும் வெறுப்பேற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிடாம இருப்பாங்க, ஒரு சிலர் தெரியாதவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி சரி, இப்போ நம்ம அப்படியே பழத்தை எல்லாம் நசுக்கி போட்டு கரண்டி எடுத்து ஒரு குத்தி பழத்தை கிண்டி கிளறி எப்படியோ கொடுமை பண்ணி கடைசியில் எங்கள் மாமாவுக்கு ஜூஸ் ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதை ப்ராசஸ் இப்போ ஆரம்பித்தாச்சு. சுகர்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் தான். எங்கள் மாமாவுக்கு சுகர் அந்தளவுக்கு பிடிக்காது, அதனால் நாங்கள் கம்மியாக தான் சேர்க்குறோம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சுகரை போட்டு நல்லா கரண்டியெல்லாம் குத்தி இதை நம்ம மிக்சியில் அடித்தா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம கரண்டியிலே குத்தினாலே அதுவே நல்லா பழுத்த பழன்றதுனால நார்மலாக லைட்டாக பண்ணாலே ஜூஸ் ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள், நான் ஃபைனலாக இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இதை நாங்கள் அப்படியே குடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் நம்ம தம்பி என்ன பண்ணால், அக்கா இதை விட நம்ம ஆரஞ்சு ஜூஸ் கலந்து எப்படிக்கா இருக்கும் அப்படின்னு கேட்டான். அதுதானடா உனக்கு ஆசை, இருடா ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சமாக கலந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு ஜூஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே தம்பிக்கு ஊற்றி தரலான்னு முடிவு பண்ணியாச்சு.